வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அடுத்த தலைப்பு அன்பு. அன்புங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் கேட்குறார். இப்போ நம்மளாம் கேட்குறோம் இல்லையா, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இறைவன் இருக்கானா, இறைவனுக்கு கண் இருக்கா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த சீடர் எனக்கு இறைவன் ஒரு இனிமையானவராக தெரியல, நான் பிற உயிருக்கு உதவி செய்வது போல இறைவன் செய்வது மாதிரி எனக்கு தோன்றலை அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய சந்தேகத்தை கேட்குறார். அப்போ அந்த குரு அவரை ஒரு நந்தவனத்துக்கு அழைத்துட்டு போகிறார். அங்கே ஒரு செடியிலேருந்து ஒரு மொட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இதை அழகாக மலர்ற மாதிரி ஒரு இதழாக பிரிக்கணும், பிக்காமல் இதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவரும் அதை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒரு இதழையும் அழகாக இயற்கையாக அது மலர்வது போல் அவரால் பிரிக்க முடியல, பிஞ்சு போயிடுது. அப்போ அவர் தலை குனிஞ்சிடுறார். அப்போ இந்த குரு சொல்கிறார், இந்த செடி மேலே இறைவனுக்கு எவ்வளவு அன்பு இருந்தால் இதை அழகாக மலரச் செய்து இதனுடைய வாசத்தை எங்கும் பரவச் செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சீடருக்கு புரிஞ்சிருது, இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அன்பை பற்றி என்ன எழுதியிருக்காங்க, மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க வளமுடன். அன்பு. அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறேனே ஒழிய அன்பு என்றால் என்ன என்று என்னால் கணிக்க முடியவில்லை. ஒருவருக்கு துன்பம் என்றால் நாமும் வாடுகிறோம், இன்பம் என்றால் மகிழ்கிறோம். இதுதானா அன்பு? கூடும்போது மகிழ்கிறோம், பிரியும் போது வாடுகிறோம். இதுதானா அன்பு? நம் மனதிற்கேற்ப நடந்தால் மகிழ்கிறோம், மாறுபட்டால் வருந்துகிறோம். இதுவா அன்பு? நாம் செய்த உதவியை மறக்காவிட்டால் மகிழ்கிறோம், மறந்தால் வருந்துகிறோம். இதுதானா அன்பு? இவைகளும் அன்புதான், ஆனால் குறுகிய காரணம் கருதிய எதிர்பார்ப்புகளுடன் கூடிய சுயநலமான அன்பு. அப்படியானால் உண்மையான அன்பு என்றால் என்ன? மறுபடியும் சுவாமிகளை அணுகுகிறேன். சூரியனை எடுத்துக்கொள்வோம். அது தனக்குத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது, வேறு ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் இந்த உலகத்து ஜீவராசிகளை எல்லாம் வாழ வைக்கிறது. ஆனால் அப்படி வாழ வைக்கிறேன் என்ற எண்ணம் அதற்கில்லை. இந்த உலகத்தை வாழ வைப்பதற்காகவும் அது சுழலவில்லை. அதன் இயற்கை அது சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படி சுழலவில்லை என்றால் உலகம் என்ன ஆகும் என்பதும் நமக்கு தெரியும். எனவே எல்லாமும் செய்து கொண்டு ஒன்றும் செய்யாதது போல் தோன்றுகிறது. ஒன்றும் செய்யாமலேயே எல்லாமும் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, கூடலும் இல்லை, பிரிதலும் இல்லை, ஏற்பும் இல்லை, முரணம் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, உதவுகிறோம் என்ற எண்ணமும் இல்லை, கைமாறும் கருதுவதில்லை, வேண்டுதல் இல்லை, வேண்டாமை இல்லை, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. அதுதான் உண்மையான அன்பு. அத்தகைய உயர்ந்த விரிவான அன்பு எல்லோருக்கும் சாத்தியமா? என் போன்ற சாதாரணமானவர்களுக்கு அது கைகூடுமா? அத்தகைய விரிந்த நிலையை அடைவதுதான் மனித பிறவியின் நோக்கம். அந்த முழுமை பேற்றை அடைவதற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மயக்கத்தால் அதை மறந்து அங்கங்கு சிக்குண்டு உழன்று கொண்டிருக்கிறோம். ஞானிகளும் மகான்களும் நம்மை போல் சாதாரணமாக தோன்றியவர்கள்தான். ஏதோ ஒரு கணத்தில் உள்ளுணர்வால் உணர்த்தப்பட்டு மயக்கம் தெளிந்து முயன்று விரிந்து முழுமை பேறு பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் மற்றவர்களுக்கு ஒளி காட்டி தத்தம் பாதைகளில் செல்ல உதவி இருக்கிறார்களே ஒழிய ஒவ்வொருவரையும் கையை பிடித்தோ தூக்கி கொண்டோ போயோ கரை சேர்ப்பதில்லை. அப்படி செய்யும் போது உதவுகிறோம், உதவி பெறுகிறோம் என்ற நினைப்புக்கே இடமில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்கும் உதவி விட முடியாது. அருட்பேராற்றல் ஒன்றுக்குத்தான் உதவும் தன்மை இருக்கிறது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தும் காத்தும் வேண்டும் போது அழித்தும் வருகிறது. பிரபஞ்சத்தின் இயக்க ஒழுங்கே அதன் உதவிதான், அன்புதான். அந்த இயக்க ஒழுங்கு சிறிது மாறினாலும் என்னவாகும் என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அந்த இயக்க ஒழுங்கிலே பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு முழு நிலையான மனித பிறவி தோன்றியிருக்கிறது. அந்த முழு நிலைக்கு காரணமான ஆறாவது அறிவு இயற்கையின் அன்பளிப்புகளை அளவு முறையோடு அனுபவித்து அமைதியாக வாழ்வதற்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மயக்கத்தாலும் உணர்ச்சி வசத்தாலும் மனிதன் அறியாமை, சோம்பல், வினைப்பதிவு என்ற வலைக்குள் சிக்கி துன்பப்படுகிறான். துன்பப்படுவதற்காக அவன் இத்தனை இயற்கை வளங்களோடும் அதனை ஆளும் திறமையோடும் படைக்கப்படவில்லை. அவன் தானே முயன்று இருளை நீக்கிக் கொண்டால்தான் இயற்கையின் அன்பளிப்புகளை அனுபவிக்க முடியுமே தவிர வேறு யாரும் அவனுக்கு எந்த வழியிலும் உதவிவிட முடியாது. அத்தகைய இருள் நீக்கும் வழிகளைத்தான் மனித குலத்தின் மீது மாறாத அன்பு கொண்ட ஞானிகளும் மகான்களும் போதித்து வந்திருக்கிறார்கள். மனித குலத்தின் மீது மட்டுமல்லாமல் உயிரினம் அனைத்தின் மீதும் அன்பு வைத்து
கொல்லாமையையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இருள் நீங்கி ஒளி ஏற்றப்பட்டவுடன் விளக்கம் கிடைக்கிறது. உயிரினம் அனைத்தும் ஒரே பரம்பொருளின் பிரிவுகளே. பாரதியார் இன்னும் ஒருபடி மேலே போய் எல்லாம் அணுக்களின் கூட்டே என்ற வகையில் காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்கிறார். அணுக்களின் சேர்க்கையால் பஞ்சபூதங்கள் தோன்றி பின் ஓரறிவு முதல் ஆறறிவாக பரிணமித்து இருக்கிறோம். எல்லோரும் ஒரே தாயின் மக்கள், நமக்கெல்லாம் மூலம் ஒன்றே என்று உணர்ந்து கொண்டால் எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்க மனம் வருமா? எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காத தன்மையே பெரிய உதவி. அதுதான் உண்மையான அன்பு. அதைத்தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று ஒரு வரியில் விளக்குகிறார். அமைதியாக கேட்டுக்கொள்கிறேன். கருத்துக்களை ஜீரணிப்பது சற்று கடினமாக இருந்தாலும் பசுவை போல் அப்படியே விழுங்கிவிட்டு மறுபடியும் அசை போடுகிறேன். அருளாகிய குழவியை ஈணுவதற்கு இன்னும் என் அன்புக்கு தகுதியும் முதிர்ச்சியும் வரவில்லை. ஆனால் முயற்சி செய்து தகுதியும் முதிர்ச்சியும் பெறுவேன். குறுகிய வட்டத்துக்குள் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து என்னை இயற்கை வலுக்கட்டாயமாக குறுகிய வட்டத்துக்குள் தள்ளி பல அனுபவங்களையும் படிப்பினைகளையும் கொடுத்த பின் இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அந்த படிப்பினைகள் என் அறியாமை, சோம்பல், வினைப்பதிவுகள் தீர காரணமாக இருந்திருக்கின்றன. தக்க சமயத்தில் என் குருநாதர் எனக்குள் ஒளியேற்றி அங்கிருந்த இருளை சுத்தமாகவே அகற்றி மென்மேலும் ஒளியை கூட்டி மற்றவர்களுக்கும் ஒளி காட்டும் தகுதியை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு சூரியனாகவோ முழுமையான குருவாகவோ ஆக முடியாது. ஆனால் சந்திரனாக வேணும் இருப்பேன். ஒரு தீபாவளிக்கு சுவாமிகளுக்கு வாழ்த்து மடல் அனுப்ப நினைத்து மகனை வாங்கி வரச் சொன்னேன். அவனும் வாங்கி வந்து, அம்மா, இந்த வாக்கியம் பொருத்தமாக இருக்கிறதா பாருங்கள் என்றான். ஒரு நீர்நிலை சூரியனை பார்த்து சொல்வது போல் அமைந்திருந்தது. ஷைன் ஆன் மீ ஃபாதர், தட் ஐ மே ரிஃப்ளெக்ட் யோர் லைட். தந்தையே, உங்கள் ஒளி வெள்ளத்தை என்மேல் பரவ விடுங்கள், நான் அதை பிரதிபலிக்கட்டும். உண்மையில் பொருத்தம்தான். என் வேண்டுதலும் அதுதான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் குருநாதரால் ஒரு சீடனுக்கு ஏற்றப்பட்ட ஞானக்கணல் வாழையடி வாழையாக காலங்காலமாக தொடர்ந்து ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது. இன்று என் குருநாதர் எந்த தகுதியையும் எதிர்பார்க்காமல் உயிர் ஒன்றையே தகுதியாக வைத்து ஆயிரம் பேர்களுக்கு அந்த கணலை ஏற்றி வைக்கிறார். அவர்களில் நானும் ஒருத்தியாக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவர்கள் காலத்தில் அப்படி ஒரு ஒளியை பெற அவர்கள் எத்தனை சிரமப்பட்டிருப்பார்கள், முயற்சி செய்திருப்பார்கள் என்பதை கேள்வி மூலம் அறிந்திருக்கிறேன். எந்த முயற்சியும் சிரமமும் இல்லாமல் அந்த கணலை ஏற்றுக்கொண்டாலும் அதை தக்க வைத்து கொள்ளும் தகுதியை வளர்த்து கொள்வேன். குழந்தையின் குதூகலத்தோடு குதிநடை போட்டு ஒளியை ஏந்தி ஊரை சுற்றுகிறேன். முடிந்தால் நாட்டை சுற்றுவேன், உலகை சுற்றுவேன் என்று நினைத்தால் அது பேராசையாக முடியும். என்னிடம் உள்ள ஒரு சிறு ஒளியால் ஊருக்கே வெளிச்சம் கொடுப்பேன் என்பதில்லை. ஒரு சிலராவது சுவாமிகளின் பாதையை கண்டு கொள்ள உதவினால் அதுவே நான் எடுத்த பிறவியின் பயன் என்று எடுத்துக்கொள்வேன். இதுவரை உதவி என்று நினைத்து ஏதோ ஒன்றை நான் செய்தபோது கிடைக்காத மகிழ்ச்சியும் நிறைவும் ஒரு ஞானக்கண்ணை திறக்கையில் கிடைக்கிறது. ஏனென்றால் பொருளுதவி பெறுமுன் பெறுபவர்களின் கூனிக்குறுகல், மனம் நொந்தல், மயக்க பேச்சுகளை கேட்டு நானும் கூணியிருக்கிறேன், நொந்திருக்கிறேன், அருவருப்பும் வெறுப்பும் அடைந்திருக்கிறேன். இங்கோ கொடுக்கிறோம் வாங்குகிறோம் என்ற நினைவிற்கே இடமில்லை. இதைத்தான் பாரதியும் சொன்னார். அன்னச்சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 கட்டுதலை விட ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்திலே சிறந்த பணி என்று. அவர் நினைத்தது எழுத்து ஒருவனுடைய ஞான கண்ணை திறக்கும் என்று. ஆனால் இன்றைய எழுத்து வேலைக்கு போவதையும் பணம் சம்பாதிப்பதையும் மட்டுமே மையமாக வைத்து பின்னப்பட்டிருப்பதால் ஞானக்கண்கள் மூடியே கிடக்கின்றன. பழைய காலத்து ஞானிகளும் இடைக்காலத்து மகான்களும் விழித்து கொள்ளுங்கள் என்று எழுப்பிக்கொண்டே இருந்தார்கள். நம் தூக்கம் இன்னும் கலையவே இல்லை. ஓயாமல் சுழன்று கொண்டிருக்கும் சூரியனைப் போல் ஓயாமல் சுற்றி கொண்டு போகும் இடமெல்லாம் ஒளி கொடுத்து கொண்டு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என் குருநாதர். இந்த வயதில் அவரது கடின உழைப்பு அவரது பரந்த அன்பை எடுத்து காட்டுகிறது. பாரபட்சமின்றி அவர் உலகை சுற்றுகிறார். சூரியனின் ஒளி எல்லா பொருள்களின் மீதும் ஒரே மாதிரியாகத்தான் படுகிறது. ஆனால் அந்த பொருட்களின் ஏற்பு திறனுக்கேற்ப, அவைகளின் அணு அடுக்களின் சீர்மைக்கேற்ப வெளிச்சமும் வெப்பமும் வேறுபடுகின்றன.
அதற்காக ஒளியை அதிகமாக பிரதிபலிக்கும் பொருள்களின் மேல்தான் சூரியனுக்கு அதிக அன்பு என்பதில்லை. நானும் முயன்று என் களங்கங்களை நீக்கிக் கொண்டு என் ஏற்புத்திறனை அதிகரித்துக் கொள்வேன். என் அன்பிற்கு இருந்த அடைக்கும் தாள்கள் உடைக்கப்பட்டு விட்டன. இனி விரிந்து விரிந்து பறந்து பறந்து உலகிலுள்ள எல்லா விரிந்த அன்பு அலைகளோடும் தொடர்பு கொள்வேன். உலக மகா சக்தியாகிய அன்போடு ஐக்கியமாகி மேலும் விரிவேன். பிரபஞ்சம் முழுவதும் இயக்க ஒழுங்கோடு இயங்கிக் கொண்டிருக்கும் கோடானு கோடி சூரியன்களோடு ஒன்றி அவற்றின் மாறாத அன்பையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். பின் மேலும் விரிந்து எல்லாவற்றிற்கும் மூலமான இயக்கமற்ற முழுமுதற் பொருளான பரம்பொருளோடு ஐக்கியமாவேன். இதே பரம்பொருள் ஒவ்வொரு அணுவுக்கும் நடுவிலேயும் அணுக்களுக்கிடையேயும் இருந்து கொண்டு பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் பேரன்பை உணர்கிறேன். அதுதான் சிவம். அன்பே சிவம் என்ற பேருண்மையை அனுபவத்தால் உணர்ந்து அதில் அமிழ்ந்து கரைந்து மறைந்து போகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகரிஷியோட அழகான சிரிப்பை பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு, அதில் ஒரு தெய்வத்தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகான்கள் ஞானிகள் அவங்கக்கிட்ட இருக்க சிரிப்புலேயும் அதே மாதிரி அம்மா சொன்னாங்க இல்லையா, எல்லையற்ற ஒரு அன்பு இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி. இப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, ஒருத்தருக்கு உதவினா கூட அது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தால் அம்மா பல பேருக்கு அந்த உதவியை செஞ்சுருக்காங்க. இதை படிக்கும்போது எத்தனை பேருக்கு அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மனசு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் லேடிஸ்க்கு அப்படியே நம்ம மனசு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடங்கள் இதில் இருக்கும். அதனால் என்னை மாற்றிய புத்தகம் அப்படின்னு நான் அதனால தான் சொன்னேன். ஸோ நம்மளும் இதே மாதிரி ஒரு எல்லையற்ற அன்பு அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வோம். வாழ்க வளமுடன். நம்மனம் நம்பசம். வாழ்க வளமுடன்.